உன்னை என் சொந்த ஜாமீன்ல விடுறேன். காலையில் சாயந்தரம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும், சரியா? ஐயா, அவங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது அவங்க வந்து கொடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணலாம், பண்ணவா? ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், அந்த கேஸில் இருந்து வெளியே வரதுக்காக பெயில் கேட்கலாம். அப்போ பெயில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த குற்றத்தோட தன்மையை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் சொல்லி நம்ம ரெண்டு டைப் பார்க்குறோம். பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த குற்றத்திலிருந்து தற்காலிகமாக வந்துட்டு வெளியே வரதுக்கான ஒரு அனுமதிக்கு வந்து நம்ம பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்துட்டு அவரால் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு தீவிரமான குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னா அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? இப்போ அவர் வெளியே வர மாதிரியான ஒரு சாதாரண ஒரு குற்றமாக கருதப்படுது அப்படின்னா அவர் எப்படிலாம் வெளியே வரதுக்கான வழிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப்பு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றத்தின் காரணமாக அவர் வந்து கைது செய்ய போகிறாங்க, சில வந்து தவறுதலான ஒரு நோக்கத்துக்கு அது நடக்க போகுது அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து கோர்ட்டில் முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா செஷன் கோர்ட்லேயோ இல்லை ஹைகோர்ட் மாதிரியான ஒரு கோர்ட்லேயோ என்ன பண்ணலாம்னா அவருடைய அட்வொகேட்டை வச்சு அவர் என்ன பண்ண முடியும், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து அவரால் வாங்கிக்க முடியும். இது ஒரு டைப் பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு பெயில், அதாவது என்ன ரெகுலர் பெயில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெகுலர் பெயில் பார்த்திங்க அப்படின்னா அவர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை வந்து கைது செய்கிறாங்க. அவர் மேலே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றத்துடைய தன்மையை பொறுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர் வந்து பொறுப்பு அதிகாரியாக வந்து இருப்பார். ஸோ அவர் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்ஹெச்ஓ இருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ அந்த எஸ்ஹெச்ஓ அப்படின்ற ஒரு அவரோ இல்லது இன்ஸ்பெக்டர் இருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்டர், அவரெல்லாம் எஸ்ஹெச்ஓ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அந்த பெயிலை வந்து கொடுக்க முடியும். இது வந்து ரெகுலர் பெயில். ஸோ பெயிலபிள் அஃபென்ஸில் மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும், நான் பெயிலில் கொடுக்க முடியாது. அதே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கோர்ட்டில் போயிட்டு நீதிபதி முன்னாடி அவங்க குற்றத்தை சொல்லும்போது அதனுடைய தன்மையை பொறுத்து அவர் பெயில் கொடுக்கலாமா வேணாமான்னு யார் தான் முடிவு செய்வாங்க, நீதிபதி தான் முடிவு செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெயில்னு ஒன்று இருக்குது, தேர்ட் டைப் பார்க்குறோம். ஸோ இந்த டிஃபால்ட் பெயில் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றம் வந்துட்டு விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய விவரங்கள் அந்த ஆதாரங்கள் சரிவர நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டில் கொடுக்கக்கூடியது ஒரு 60 days 90 days டைம் டியூரேஷன் வந்து கோர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே போதிய ஆதாரங்களை வந்து கலெக்ட் பண்ணல, சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னாவோ இல்லை அதில் சரியான தகவல்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னாவோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் வந்துட்டு தனக்கு வந்து ஒரு பெயில் கேட்கலாம். அதை நம்ம டிஃபால்ட் பெயில் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே நடக்கல அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பெயில் வாங்கக்கூடிய வகைகள் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது, சரிங்களா? ஆன்டிசிபேட்டரி பார்த்தோம், ரெகுலர் பெயில் பார்த்தோம், டிஃபால்ட் பெயில் பார்த்தோம், இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ஜாமீன் அப்படின்னு சொல்கிறோமே, ஜாமீன்னா என்ன, பெயில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயில்ன்றது நம்ம அந்த இதிலிருந்து வெளியே வரதுக்காக நம்ம வாங்கக்கூடிய அந்த பெர்மிஷன் பெயில். அதுக்கு ஷூரிட்டியாக யார்கிட்ட நம்ம சைன் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு சைன் பண்ணுறாங்க, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு சைன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஷூரிட்டி சைன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் ஜாமீன்தாரர். ஸோ அவர் சைன் பண்ணதுனால வெளியே வரதுனால நம்ம ஜாமீன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜாமீன்தாரர் சைன் போடுறதுனால நம்மளுக்கு பெயில் கிடைக்கும். வெளியில் வரதுக்கு வந்து பெயில் அப்படின்றது தான் வந்து சரியானது, இல்லைங்களா? சரியான ஒரு வார்த்தை. ஜாமீன்ன்றது வந்து அவங்க ஒரு ஷூரிட்டிக்காக சைன் பண்ணக்கூடியதை நம்ம ஜாமீன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.